ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் மகா கார்டன். இன்றைக்கி பார்க்க போகிறது ஒரு மாடி தோட்டத்தை சின்னதாக சுற்றி பார்ப்போம். அதாவது இது காராமணி செடி. இது செடி காராமணின்னு நினச்சேன், ஆனால் இது கொடி போல் இருக்குது. இப்போ தான் கொடி போட்டிருக்கு. இதை கட்டி விடணும். ஆனால் பார்க்க செடி மாதிரியே இருந்துச்சு, ஆனால் இப்போ வந்து இந்த கொடி மாதிரி வருது பிடிச்சி. இதை வந்து கயிறு கட்டி மேலே இது பண்ணி விடணும். அப்போ தான் அது வந்து படர்ந்து போகும். இது நேற்று கட்டும்போது லைட்டாக நுனி பிஞ்சிச்சு. அப்புறம் கீழேருந்து கட்டி விட்ருக்கேன். சரி பார்ப்போம் இது எப்படி அறுவடை தருதுன்னு. இது வந்து வெத்தலை. இது பதியம் போட்ட வெத்தலை. ஓரளவுக்கு இப்போ மேலே வந்துட்டுருக்கு. இப்போ நிறைய வெத்தலை எடுத்துட்டுறதுனால கொஞ்சம் செடி மொட்டையாக இருக்கிற மாதிரி தெரியுது. பூஜை கொஞ்சம் கொஞ்சம் எடுத்துருவோம், அதனால் கொஞ்சம் குறைஞ்சிருக்கு. ப்ளஸ் வெயிலோட தாக்கம் அதிகமாக இருக்கிறதுனால கொஞ்சம் நுனிக்கருகி நிறைய ஓரளவுக்கு கொஞ்சம் விழவும் செஞ்சிருச்சு. பாருங்கள் எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குது பாருங்கள். இப்போ கொஞ்சம் மழை பெய்கிறதுனால கொஞ்சம் செடி ஃப்ரெஷ் ஆகிட்டு வருது. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், வெத்தலை செடி எப்படி பச்சை பசேல்னு இருக்குன்னு. இதில் 2 செடியுமே ஒரே இதில் போகுது. அதாவது ஒரு தொட்டியில் உள்ளது முதல்ல வச்ச செடியும், ரெண்டாவது பதியம் போட்ட செடி எல்லாமே ஒரே கம்பில் தான் போகுது. அதே இதில் தான் காராமணியை கொஞ்சம் தள்ளி கட்டி விட்ருக்கேன். ஏன்னா வேறு இடம் இல்லை அதை கட்டுறதுக்கு. இது கருவேப்பிலை செடி. இது கீழே இருக்கிற கருவேப்பிலை செடி. கைப்பிடிச்ச வரல இன்னொரு கருவேப்பிலை செடி இருக்குது. நிறைய துளிர்கள் வந்துருக்கு பாருங்கள், இவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குன்னு. அந்த கைப்பிடிச்சவத்தில் உள்ள இதை கருவேப்பிலை செடியை வந்து கொஞ்சம் நுனியெல்லாம் உடச்சி விட்ருக்கேன். இது வந்து ஒரே இதாக வருது, அதில் நிறைய பக்கக்கிளைகள் நிறைய வந்திருக்கு, அதனால் உடச்சி விட்ருக்கேன். இது வந்து கொஞ்சம் பெருசான பிறகு நம்ம நுனியை உடச்சி விட்டோன்னா நல்லா பக்கக்கிளைகள் நிறைய வரும். நல்லா மணமாக இருக்கும். இந்த கருவேப்பிலை வந்து ஒரு இது உருவி போட்டாலுமே நல்லா மணமாக இருக்கும். இது லைட் பிங்க் இட்லி பூச்செடி. எவ்வளோ பெருசாக இருக்கு பாருங்கள், மரம் மாதிரி. இதில் 2 கிளை பிரிஞ்சு வருது. இப்போ மேலேருந்து நிறைய புது கிளைகள் வந்திருக்கு. ஆனால் இன்னும் மொட்டு ஒன்றும் வைக்கலை. ஆனால் செடி வந்து நல்லா ஹைட் ஆகிட்டே போகுது. துளிர்களும் ஓரளவுக்கு நிறைய வந்திருக்கு. பிரான்ச்சஸும் நிறைய புதுசாக வந்திருக்கு. இதில் மொட்டு வைக்குமா எப்போ வைக்குன்னு தெரில, பார்ப்போம். வாங்கும்போது ஒரு 2 பூ 3 பூ பூத்துது. அதுக்கப்புறம் வெயில் கிடைக்காதனால பூக்களை இப்போ தான் தழுத்து வருது. வெயில் பட்டோன்னே பார்ப்போம் இது எவ்வளோ பூக்கள் பூக்குதுன்ட்டு வெயிட் பண்ணி பார்ப்போம். இது இதுவாச்சி மல்லி, இன்னொரு செடி. இந்த செடியில் வந்து வெட்டி விட்ருக்கேன். அவ்வளோ கவாத்து பண்ணி விட்டுமே குட்டி குட்டி இலையாக வருது. ரொம்ப நறுக்கி போன மாதிரியே இருக்குது செடி. ஆனால் மொட்டுகள் நிறைய வந்திருக்கு. புதுசாக மொட்டுகள் நிறைய பிடிச்சி வந்திருக்கு. இலையை தான் ஒன்றுத்தையும் காணும். ரொம்ப குட்டி குட்டி இலைகளாக இருக்குது. என்னன்னு தெரில, வெயிலோட தாக்கமாக இல்லாட்டி சத்து பத்தலையாக தெரில. அந்த இன்னொரு செடியும் நல்லா நிறைய மொட்டு வச்சு வந்து சூப்பராக. ஆனால் அதுவும் இப்போ இப்படி தான் இருக்குது. இலைகள்லாம் உதிர்ந்து கொஞ்சம் நறுங்கி போன மாதிரி இருக்குது செடி. ஆனால் இதில் கொஞ்சம் பூக்கள் வச்சிட்ருக்கு. இலை நறுங்கி போனாலும் எல்லா கிளையிலையுமே பூக்கள் இருக்குது. இலை குட்டியாக இருந்தாலும் மொட்டுகள் நிறைய இருக்கு பாருங்க. ஓரளவுக்கு மொட்டுகள் வச்சு வந்துட்டுருக்கு. இருவாச்சி மல்லி செடி பார்ப்போம். இது வந்து கொஞ்சம் வெயில் குறைஞ்சோன்னா கொஞ்சம் தடுத்து வருமா என்னன்னு தெரியல. வெயில் தாங்காமல் இப்படி இருக்கா என்னன்னு தெரில, பார்ப்போம். இப்போ மழை பெஞ்சிட்ருக்கு, லைட்டாக சாரல் மழை. எப்படி வருதுன்னு பார்ப்போம். இது பன்னீர் ரோஜா, லைட் பிங்க் பன்னீர் ரோஜா. இது வந்து ஒரிஜினல். இது வந்து மாலையில் வச்சு கட்டுவாங்க, பூ மாலையில். அந்த ரோஜா லைட் பிங்க் ரோஜா. இது வந்து ரொம்ப ஸ்லோ க்ரோத் தான். இப்போ மழை பெய்கிறதுனால ஓரளவுக்கு 2-3 இடத்துல துளிர்கள் வச்சு மொட்டுகள் வைக்க ஆரம்பிச்சிருக்கு. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இது மொட்டு வச்சுருக்கு. இன்னொரு இடத்துல துளிர் வச்சுருக்கு. கீழே
இதில் துளிர் வச்சுருக்கு, இதுலேயும் மொட்டுக்கள் வரும். மேலே இன்னொரு இடத்துலையும் துளிர் வச்சு வருது. ஆனால் இந்த செடி வந்து ரொம்ப ஸ்லோ க்ரோத். இன்னொரு செடி பன்னீர் ரோஜா வந்து டார்க் பிங்க்கு, அது வந்து ஓரளவுக்கு நிறைய துளுத்து மடமடான மொட்டுகள் நிறைய வருது. ஆனால் இந்த செடி வந்து லைட் பிங்க் பன்னீர் ரோஜா வந்து ரொம்ப ஸ்லோவாக தான் பூக்குது. இதோட வளர்ச்சி வந்து கொஞ்சம் ஸ்லோவாக தான் இருக்குது. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், அதாவது மாதம் அத்தி குத்தாப்பில் மொட்டை வச்சு துளிர்கள் வச்சு மொட்டுகள் வைக்குது. செடியில் ரொம்ப இலைகளும் இல்லை, பூச்சி தொலைனால கொஞ்சம் எடுத்து விட்டுட்டேன், மொட்டையாக தான் நிற்கிது. இப்போ தான் கொஞ்சம் மழை தண்ணி பட்டவுடனே துளுத்து வருது. இது வந்து ஃப்ரெண்ட்ஸ் துளசி. இல்லை 2 துளசி நிற்கிது. அதாவது கார துளசி ஒன்று, வெள்ளை துளசி ஒன்று, கருப்பு துளசி ஒன்று, சாதா துளசி ஒன்று நிற்கிது. இந்த துளசி வந்து காரம் அவ்வளோவா இருக்காது. இன்னொரு பொடி பொடி இலையாக இருக்குது, ஒயிட் கலருக்கு லைட்டு. இந்த இது வந்து துளசி வந்து கொஞ்சம் காரமாக இருக்கும். இன்னொரு பச்சை பசேல்னு வர்றது வந்து கொஞ்சம் காரம் இருக்காது, கம்மியாக இருக்கும். ரெண்டுமே பக்கத்தில் நிற்கிது. தன்னால் விழுந்து முளைச்ச செடி தான் இப்போ வந்தது துளசி. இன்னொரு இதுலேயும் வந்துகிட்ருக்கு. இன்னொரு இது குட்டி டப்பாவில் வேறு வச்சுருக்கேன். இதில் மாற்றி வைக்கணும். இன்னொரு குட்டி செடி ஒன்று வருது. இது வந்து கஷாயத்துக்கு எடுத்துக்கலாம். துளசி வெறுனையும் நம்ம வாயில் பொடிச்சா வச்சா சளி வந்து குறையும். நல்ல மூலிகை செடி துளசி வந்து நல்ல மூலிகை செடி. இதுக்கு நம்ம விளக்கு ஏற்றி வச்சும் கும்பிடலாம், நல்லது ரொம்ப. மகாலட்சுமி. இது வந்து தொட்டாச்சினிங்கி செடியில் எவ்வளோ பூக்கள் பூத்துருக்கு பாருங்கள். வயலட். நேற்று வந்து ஷார்ட்ஸ் போட்டிருந்தேன், இது என்ன பூன்னு தெரியுதான்னு போட்டு பாருங்கள். அப்படியே சில்கியாக இருக்கும் அந்த பூ வந்து, அப்படியே பஞ்சு கணக்காக அப்படியே நல்லாயிருக்கும் பார்க்க. நல்லா பழன்ட்டு அப்படியே அழகாக இருக்கும் பார்க்க. நிறைய மொட்டுக்கள் வச்சுருக்கு, அதாவது பூக்கள் நிறைய பூத்துருக்கு. இதில் வயலட் கலர் தொட்டாச்சினிங்கி செடி. இந்த மஞ்சள் கலர் தொட்டாச்சினிங்கி பூக்க ஆரம்பிக்கல, எப்படி பூக்குன்னு தெரியல, பார்க்க ஒரு ஆசையாக இருக்குது. ஆனால் அது தழுத்துக்கிட்டே போகுது நிறையா. இன்னும் பூக்கள் வைக்க ஆரம்பிக்கலை, மொட்டுகள் பிடிக்க ஆரம்பிக்கலை. இதில் வந்து நிறைய மொட்டுகள் பிடிச்சி பூக்கள் பூத்துருக்கு. இதோட க்ரோத் வந்து ரொம்ப நல்லா இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். என்னோடய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். ஓகே, இது வந்து பட்ரோஜா, அதாவது பட்ரோஸும்பாங்க. இது வந்து சிவப்பு கலர் அடுக்கு இருக்கிறதே. இது ஒன்று தான் இருக்குது என்கிட்ட. எல்லாமே போயிட்டு ஒயிட்டு எல்லாமே போயிட்டு ஒரு செடி தான் இருக்குது. மஞ்சளும் நிற்கிது, ஆனால் பூக்களை சும்மா லேசாக ஒரு சின்ன செடியாக நிற்கிது. இது பூக்கள் எவ்வளோ இருக்குது பாருங்கள். இது வந்து மாதுளை இதோட சேர்த்து வச்சுருக்கேன். நிறைய படர்ந்து போய் பூக்கள் நிறைய வைக்க ஆரம்பிக்குது. மொட்டுக்களும் நிறைய கிடக்கு. பார்க்க எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள், ரோஸ் மாதிரியே இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. கொஞ்சம் வீடியோவுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ.